سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்ற ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இருப்பது இஸ்லாம் மட்டுமே என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மதங்களை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட நம்முடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அதுபோலவே இன்னொரு விஷயத்தையும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு வாசகம். இந்த ஒரு முழக்கத்தை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரவலான ஒரு எல்லோருடைய கவனத்திற்கு வந்த ஒரு வாசகமாக இது இருக்கிறது. இந்த எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த கோட்பாட்டை பொறுத்தளவில் அவர்களுடைய வாதமாக இருப்பது என்னவென்றால், எல்லா மதங்களையுமே சமமாக பார்க்க வேண்டும், எல்லா மதங்களுமே சத்தியமான மதமாக இருக்கிறது, உண்மையான மதமாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இது போன்ற வாசகங்களை வாதங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசுல என்ன படுது அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, இது ஒரு நல்ல கொள்கையா இருக்குது, பறந்து விரிந்த ஒரு சிந்தனையுடைய, சகிப்புத்தன்மையுடைய, நல்ல எண்ணங்களை கொண்ட ஒரு அமைப்பாக, இயக்கமாக, ஒரு கொள்கையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் இது ஒரு சரியில்லாத ஒரு கருத்து. எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த கோட்பாட்டின் கீழ் எத்தனையோ பாமரர்கள் தன்னுடைய ஆன்மீக சிந்தனையை பலியாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. வெறும் பாமரர்களோடு இஸ்லாமியர்களை கூட சேர்த்துக் கொள்ளலாம். சிலர்கள் தங்களுடைய ஈமானையே விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணிந்து விட்டார்கள். இந்த எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த கோட்பாட்டினுடைய சிந்தனையில ஈமானை கூட விட்டு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு உண்மையானது, சரியானது என்பதைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் தெரிய இருக்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு எடுபடாத வாதம் என்பதாகத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லணும். ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு மதமும் என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்குது. அவைகளுக்கு மத்தியில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்கள் என்ன என்பதை ஆரம்பத்தில் பார்ப்போம். இவைகளெல்லாம் எப்படி ஒன்றாக ஆகும், சமமாக ஆகும், சத்தியமாக ஆகும் அப்படிங்கிறத கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக இறைவனுடைய விஷயத்துல, இரண்டாவதாக மனித பிறப்பு விஷயத்துல, மூணாவதாக சொர்க்க நரகத்தினுடைய விஷயத்துல ஒவ்வொன்று என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. முதலாவதாக இறைவனுடைய விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மார்க்கம் சொல்லுகிறது, இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் யாரின்பாலும் தேவையற்றவன், யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இப்படியாக இறைவனுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது ஒரு மதம், ஒரு மார்க்கம். இன்னொரு மதம் இறைவனுடைய விஷயத்தில் என்ன நிலை கொண்டிருக்கிறது, இறைவன் ஒருவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு மகன் உண்டு.
அந்த மகனுக்கு ஒரு தாய் உண்டு. இந்த 2 பேருக்கும் இறைமை கொள்கையில பங்குண்டு. ஆக 1 என்பது 3, இறைவன் ஒருவன், ஆனால் 3 கலந்த இறைவன் 1 என்பதாக இறைவனுடைய விஷயத்தில் இப்படி ஒரு வாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு மதம். இன்னொரு மதம் என்ன சொல்லுது? பெரிய கடவுள்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு கீழே சிறிய கடவுள்கள் 2 இருக்குது. ஒன்று நன்மைக்கான கடவுள், இன்னொன்று தீமைக்கான கடவுள். இந்த 2 சின்ன கடவுள்களுக்கு மத்தியில் அடிக்கடி சண்டை வரும். இதுல நன்மைக்கான கடவுள் வெற்றி பெற்றுட்டா உலகத்துல நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். தீமையான கடவுள் வெற்றி பெற்று விட்டால் தீமைகளும் பாவங்களும் உலகத்தில் அதிகமாக நடக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம். 4வது இன்னொரு மதம் என்ன சொல்லுது? கடவுள்கள் என்பவர்கள் லட்சோப கணக்கில் இருக்கிறாங்க. அந்த கடவுள்களுக்கு மத்தியில் ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. நல்ல வேலை அதுலேயும் 33% இடஒதுக்கீடு கேட்காம இருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. சூரிய தேவன் இருக்கிறாரு, சந்திர தேவன் இருக்கிறாரு, வருண தேவன் இருக்கிறாரு. தேவிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி தேவி, செல்வ தேவி, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் தேவி. இப்படியாக லட்சோப கடவுள்கள் இருக்கிறாங்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அடுத்து இன்னொரு மதம் என்ன சொல்லுது? கடவுள் என்பவர் மனித வடிவத்திலையும் வருவார், மிருக வடிவத்திலையும் வருவார். எதுல வேண்டாலும் அவதாரம் எடுத்து வருவார். மனித வடிவத்தில் வந்தவர் தான் ராமன் கிருஷ்ணன், மிருக வடிவத்தில் வந்தவர் தான் நரசிம்ம அவதாரம் என்று சொல்லக்கூடிய சிங்கத்தினுடைய உருவத்தில் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய தோற்றத்தை காமிச்சவர். இப்படியாக நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய மதம். ஆக இறைவன் என்கிற ஒரு விஷயத்துல ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கிறது, எதிரும் புதிருமாக இருக்கிறது. அதுதான் நம்ம கவனிக்கணும். அடுத்து 2வது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனித பிறப்பு. மனித பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மதத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் மனிதன் என்பவன் ஒரே ஒரு முறை தான் பிறப்பான். அந்த பிறப்பு இறப்பு வரை எய்தப்பட்டு இறப்புக்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பிறந்ததற்கு பிறகு அவனுடைய இந்த உலக வாழ்க்கை வானவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கும். மறுமை வந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த உயிரோடு உடல் கொடுக்கப்பட்டு கணக்கு விசாரணை செய்யப்படும். அதுல அவனுடைய வினைகளுக்கு தகுந்தது மாதிரி அவனுடைய ரிசல்ட் இருக்கும். விடுங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்னொரு மதம் மனித பிறப்பை பற்றி என்ன சொல்கிறது? பல ஜென்மங்கள் இருக்கிறது. ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்கள் இருக்கிறது. ஒரு ஜென்மத்தில் அவன் நல்லவனாக நடந்தால் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறப்பை எடுப்பான். ஒரு ஜென்மத்தில் அவன் கெட்டவனாக வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவன் புழு பூச்சியாக அல்லது ஒரு கேவலமான ஒரு பிறப்பில் பிறப்பான் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆக மனித பிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா எதிர்புதிர்மான கொள்கைகளை கொண்ட நம்பிக்கைகளை கொண்ட மதங்கள். ஒரு காகிதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று அது கருப்பா இருக்கணும், இல்லாட்டி வெள்ளையா இருக்கணும். இது கருப்பாவும் இருக்குது, வெள்ளையாவும் இருக்குது அப்படின்னு சொல்றதை எந்த அறிவும் ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஒரு வாதங்களை கொண்ட, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை கொண்ட ஒன்றுதான் எம்மதமும் சம்மதம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து சொர்க்க நரகத்தினுடைய விஷயத்துல பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்தளவுல இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அவர் மனித குலத்திலிருந்து ஒருவராக, மனிதராக இறை தூதராக அனுப்பப்பட்டார். அவர்களுக்கு இறைவனுடைய தரப்பிலிருந்து செய்தி வருகிறது, வஹி என்று சொல்லக்கூடிய செய்தி. அந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து வைத்து இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்கு தன்னையே முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டார். அவரை யார் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். யார் அதை புறந்தள்ளி விட்டார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. சொர்க்க நரகத்தினுடைய விஷயத்துல இன்னொரு மார்க்கம் என்ன சொல்லுது, மதம் என்ன சொல்லுது? அனைத்து உலக மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக
சிலுவையில் அறைந்து உயிர் நீத்த தேவகுமாரனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். அது போத நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். நல்லது செய்யறீங்க, கெட்டது செய்யறீங்க, பாவம் செய்யறீங்க, புண்ணியம் செய்ய, அதை பத்தி எல்லாம் பேச்சு வேண்டாம். அவரை விசுவாசம் கொள்ளுங்க, அடுத்து உங்களுக்கு சொர்க்கம். இப்படியாக சொர்க்க நரகத்தை பற்றிய நிலைப்பாடு ஒரு மதம். இன்னொரு மதம் என்ன சொல்லுது? 84,000 தடவை 84,000 தடவை ஒரு மனிதன் பிறப்பை எடுப்பான். 84,000 தடவை பிறந்துகிட்டே இருப்பான். ஒரு பிறப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த பிறப்பு, அடுத்த பிறப்பு, பல வினைகளுக்கு பிறகு, செயல்களுக்கு பிறகு, வாழ்க்கைக்கு பிறகு கடைசியில இறைவனோடு ஐக்கியமாகி விடுவான், இறைவனோடு கலந்து விடுவான். இப்படியாக ஒரு மதம் சொல்லிவிடுகிறது. ஆக சொர்க்க நரகம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுலேயும் மதங்கள் தங்களுக்கு மத்தியில எதிர்ப்புதலான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லா மதங்களும் உண்மைதான், எல்லா மதங்களும் சத்தியம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றும் அறியாத அப்பாவிகளா இருப்பாங்க, இல்லைன்னா எல்லா விவரமும் தெரிந்த வில்லன்களா இருப்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்னாத்தான் இருக்க முடியும். ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கடந்தெடுத்த ஆளுகதான், வரலாறு தெரிஞ்ச ஆளுகதான், சிந்தனை தெளிவு பெற்ற ஆள்கள் தான். அப்ப விவரம் தெரிஞ்ச வில்லன்களாகத்தான் இருக்க முடியும் இந்த எம்மதமும் சம்மதம் என்கிற வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள், கோட்பாட்டை தூக்கி நிறுத்துபவர்கள். சரி, ஏன் இந்த வாதத்தை இவங்க முன் வச்சாங்க? இந்த வில்லன்கள் யாரு, இவர்களுக்கு பின்னால என்ன உந்து சக்தியா இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த குறுகிய நேரத்தில் அவ்வளவையும் சொல்லி முடிச்சிட முடியாது. சுருக்கமாக வேண்டாம் சொல்லலாம். பின்னால பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஒரு கோட்பாடு வந்ததற்கான பின்னணி காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கொள்கையோடு மோதி பார்த்தாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் மக்களுக்கு தெரிய வர அவைகளுக்கு முன்பாக ஈடு கொடுக்க முடியாம படு தோல்வியினுடைய பரிதாப பிரதிபலிப்பாக, நல்லா கவனிக்கணும், படு தோல்வியினுடைய பரிதாப பிரதிபலிப்பாக எழுந்தது வந்தது இதுதான் இந்த எம்மதமும் சம்மதம் என்பது. இஸ்லாம் எப்போ தலகாட்ட ஆரம்பிச்சுச்சோ, தலை தூக்க ஆரம்பிச்சுச்சோ, மக்களுடைய கவனத்துக்கு வர ஆரம்பிச்சுச்சோ, சில மதங்கள் தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டன, சில மதங்கள் ஓடி ஒளிந்து கொண்டன, சில மதங்கள் மட்டுமே எஞ்சி நின்றது. அந்த எஞ்சி நின்ற மதத்திலே இந்தியாவை பொறுத்தளவிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படித்தவர்கள் எல்லாம் பல தெய்வ கொள்கை விஷயத்துல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. படித்தவங்க, அறிவுஜீவிகளாக வாழ்க்கையில நல்ல ஒரு தளம் பதித்தவர்கள் தயங்க ஆரம்பிச்சாங்க, பம்புனாங்க. இதை எப்படி ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதை புரிந்து கொண்ட இந்து மத அறிஞர்கள் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அது உண்மையிலேயே அவர்கள் அந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்து தர்மம் வேத போதனைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. அசல் இந்து வேத போதனைகள் இப்ப இருக்கக்கூடிய இந்து தர்மத்தை ஆதரிக்கல, அதற்கு முரணான விஷயங்களைத்தான் இந்த மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில உருவ வழிபாடு என்பது இந்து மதத்துல கிடையாது, அப்படியெல்லாம் வேதம் சொல்லல என்பதாக இந்து மத அறிஞர்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணினாங்க. அதற்கு பேரு ஆரிய சமாஜம் என்பதாக ஒரு அமைப்பையே உருவாக்கி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஆலந்தூர்ல மத நல்லிணக்க பங்கன்ல பேசும் பொழுது, வடபழனி கோயில்ல வேலை செய்யக்கூடியவர், மதகுருவாக இருக்கக்கூடியவர், அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு, இந்து மதத்துல உருவ வழிபாடு என்பதே கிடையாது, நான் துணிச்சு சொல்லுவேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்றாரு. இப்பயே இருக்கிறாரு. அந்த ஆலந்தூர்ல பேசி முடிச்சதுக்கு பிறகு இதனாலேயே மறுபடியும் அவரை கூப்பிட்டு இங்க கிறிஸ்டின் சர்ச்சில் பேசினார். அப்போ ஒரு கருத்தை சொன்னார்,
கூட்டு பிரார்த்தனை என்பது எங்க மதத்தில் இல்லாதது எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றார். இஸ்லாமிய மதத்தில் கூட இருக்குது, எங்க மதத்தில் இல்லைங்கிறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு இன்னொரு ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிட்டு போனார். ஆக இந்த மாதிரியான ஆளுகள் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு வழிபாடு இல்லைன்னா ஏன் அங்கே வேலை பார்க்குற அதெல்லாம் கேட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு சொன்னாரு. ஆக அந்த மாதிரியான ஒரு நிலையில ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க உருவ வழிபாடு இந்து மதத்தில் இல்லை என்பதாக ஒரு பிரச்சாரமே பண்ணாங்க. பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவா எடுபடல. இஸ்லாம் பரவக்கூடிய அந்த வீரியத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. இஸ்லாம் உள்ளங்களை கவரக்கூடிய அந்த ஒரு நிலையை அடைய முடியல. விரக்தி அடைஞ்சிட்டாங்க. இவ்வளவு இறங்கி வந்தும் கூட உள் சரக்கையெல்லாம் வெளியே கொண்டு வந்து கூட கவர முடியலையே அப்படின்னு சொல்லி விரக்தி அடைஞ்சு, அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்க முடியாத ஒரு நிலை, ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை. ஒரு பக்கம் விரக்தி, இன்னொரு பக்கம் அஜீரணம். இஸ்லாத்தை ஏற்க முடியாத, சகிக்க முடியாத ஒரு அஜீரணம். இந்த விரக்திக்கும் அஜீரணத்துக்கும் மத்தியில பிறந்ததுதான் இந்த எம்மதமும் சம்மதம். மலட்டு தாய் பெற்றெடுத்த குழந்தை அப்படி வேண்டா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இது பிறந்தது, உருவானது. இதோட நின்னுட்டா பரவாயில்லையே, இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஏன்னா ஒண்ணு பிறந்துருச்சு, நீ அதை வளர்த்து ஆகணும். அதனால என்ன சொன்னாங்க, யாராவது என் மதம்தான் சரியானது என்று சொன்னால் அவர் குறுகிய நோக்குடையவர், சகிப்புத்தன்மை இல்லாதவர், வகுப்புவாத சிந்தனை கொண்டவர் என்பதாக ஒரு திட்டப்பட்டாங்க. ஒரு கருத்தை பரவ விட்டாங்க. அந்த நோக்கில் மக்கள் பார்க்கட்டும், வேற வழி இல்லை. ஏகத்துவத்தில் இவ்வளவு அழுத்தமா இருக்கிறவங்களுக்கு இதை விட வேற வழி இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் விட்டாங்க. இப்போ மதங்களை பொறுத்தளவுல சகிப்புத்தன்மைனா என்ன? அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் தான் சத்தியமான மதம், உண்மையான மதம். ஒரு சத்தியமான மதத்தை சத்தியமான மதம்னு சொல்றோம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் குறுகிய நோக்குடையவர்கள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் அப்படிங்கிற பேரை சொல்லப்பட்டால் அப்ப சகிப்புத்தன்மைனா என்ன? மதங்களுடைய விஷயத்துல சகிப்புத்தன்மைனா என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. கொள்கைகள்ல இருந்து வழிமுறைகள்ல இருந்து எல்லாமே எதிரும் புதிருமா முரண்பாடுகளை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சத்தியமான மதம், என் மதம் தான் சரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்ப சகிப்புத்தன்மைனா என்ன? சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா, மெய்யும் பொய்யும் சமம்னு சொல்லு, அதான் சகிப்புத்தன்மை. இருளும் ஒளியும் சமம்னு சொல்லு, அதுதான் சகிப்புத்தன்மை. நன்மையும் தீமையும் சமம்னு சொல்லு, அதுதான் சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்ல வைக்கிறது மாதிரி இருக்குது. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இருளும் ஒளியும் எப்படி சமமாகும்? நன்மையும் தீமையும் எப்படி சமமாகும்? ஆக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு அழுத்துவதை போல, நிர்பந்திப்பதை போல இது ஆகிவிடுகிறது. அதுல ஒருத்தர் வினோபா அப்படிங்கிறவரு ஒரு படி மேல போய் ரூஹுல் குர்ஆன் அப்படின்னு ஒரு நூலே எழுதினார். அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒழுக்க சம்பந்தமான வசனங்களை பூரா வரிசைப்படுத்தி, நன்மை தீமை சம்பந்தமான விஷயங்கள் வசனங்களை பூரா வரிசைப்படுத்தி பாருங்க, உங்க மார்க்கமும் அதைத்தான் சொல்லுது, எங்க மார்க்கமும் அதை சொல்லுது, அதனால எல்லா மார்க்கமும் சமம், எல்லா மதமும் சமம் அப்படின்னு ஒரு நூலை எழுதினாரு. ஒரு நூல் ரெண்டு நூல் இல்ல, எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு கோட்பாட்டின் கீழ் பல நூல்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நூல் எழுத ஆரம்பிச்சார். அடுத்து இன்னொருத்தர் பகவான் தாஸ், அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆயத்தை எடுத்தாரு. 3வது அத்தியாயம் 13வது வசனம், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹ் வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கயிறுக்கு இவர் அன்புன்னு விளக்கம் வச்சார். அந்த கயிறுக்கு ஒரு ஆயத்தினுடைய வார்த்தைக்கு இன்னொரு ஆயத்து விளக்கம் சொல்லணும், இல்லாட்டி ஹதீஸ் விளக்கம் சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தைக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜ் அடிப்படையில், மொழி அடிப்படையில் குர்ஆனுடைய எந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கற்பிச்சிட முடியாது. ஒரு மொழியாக பார்க்கக்கூடாது, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் இஷ்டத்துக்கு கயிறுக்கு அன்புன்னு பேர் வச்சுக்கிட்டார், மொழிபெயர்த்துட்டார். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். அப்போ நீங்க தன் மதம் தான் சரியானது,
பிற மதங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னா மற்றவங்களுடைய அன்பை இழக்க நேரிடும். மற்றவர்களுடைய அன்பை இழந்துட்டீங்கன்னா இறைவனுடைய அன்பையும் இழந்துடுவீங்க. ஆகையினால என் மதம் தான் சரியானது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கு உங்க வேதத்திலிருந்து ஆதாரம். அதை போட்டு உடனே உடைச்சாங்க, அது வேற சமாச்சாரம். ஆக எப்படியெல்லாம் இந்த கோட்பாட்டை நிறுவ பார்த்தார்கள் என்பதற்காகவே நம்ம சொல்லுகிறோம். ஆனால் எம்மதமும் சம்மதம் என்பது இஸ்லாத்திற்கு உடன்பாடான விஷயமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அது ஈமானையே விட்டு கொடுக்கக்கூடிய வேற இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதுல மதிமைக்கு பேரக்கூடாது. தீனுடைய தொடர்பு இல்லாதவர்கள், இஸ்லாத்தை பற்றிய சிந்தனையில சற்று குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள்ல அது சரியானதோ என்று என்ன தோன்றும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் 3வது அத்தியாயம் 20வது வசனத்துல, இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், மார்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறான். 3வது அத்தியாயம் 85வது வசனத்துல, வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் தேடுகிறாரோ அவரிடத்திலிருந்து அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். இப்படி நிறைய ஆயத்துக்கள் இருக்குது. அடிப்படை கொள்கை சம்பந்தமான ஆயத்துக்களை எல்லாம் விட்டுட்டு ஒழுக்கம் சம்பந்தமான வசனங்களை மட்டும் வரிசைப்படுத்திட்டு காட்டுறாரு. பாருங்க, உங்க குர்ஆன் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி. ஆக மதங்களை கொண்டுதான் நம்முடைய அறிவை தீட்டிக் கொள்ள வேண்டுமே தவிர, சத்தியத்தை கொண்டுதான் நம்முடைய அறிவை தீட்டிக் கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய அறிவை கொண்டு ஒரு மதத்தை உருவாக்க கூடாது, உருவாக்க முடியாது. அறிவை வச்சுக்கிட்டு ஒரு மதத்தையே திட்டமிடுறது இது தவறு. அறிவுக்கு அந்த பவர் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, தூதர்களை அனுப்பாத சமுதாயமே கிடையாது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் வந்திருக்கிறாங்க. வந்த தூதர்கள் எல்லாருமே ஒரே நெறியைத்தான் சொல்லியிருக்கிறார்கள், ஒரே மார்க்கத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருமே இறைவனை பற்றிய ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப யாரை பின்பற்றினா தான் என்ன, சொர்க்கத்துக்கு போயிடலாமே. ஈசாவை பின்பற்றினால் என்ன, மூசாவை பின்பற்றினால் என்ன, அப்படி பார்க்கும்பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே சரியான ஒரு வழியில போகக்கூடியவங்க தான். எல்லா சமுதாயத்துக்கும் தூதர் வந்திருக்கிறாங்கல்ல, எல்லாரும் ஒரே நெறியத்தானே போதிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தின் கீழ் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது ஒரு தவறான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏனைய நபிமார்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்தஸ்துல ஒன்று அப்படின்னு சொன்னா முடிவு ஒன்றுதான். அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏனைய நபிமார்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர்கள் தான், அந்தஸ்துல சமமானவங்க தான் அப்படின்னு சொன்னா முடிவு ஒன்றாகத்தான் இருக்கு. அவர்கள் சொல்றது வாதம் கரெக்டா இருக்கும். அந்தஸ்துல வேறுபட்டால், அந்தஸ்துல வித்தியாசப்பட்டால் அப்போ முடிவு வேறு விதமாக இருக்கும். என்ன அந்தஸ்துல வேறுபடுது? முதலாவது விஷயம், அல்லாஹ் தஆலா 34வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்லுகிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் சொல்றது என்ன, உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நீங்க நபி, அத்தனை மக்களுக்கு நீங்க தூதர். இதை எந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லல. இது ஒரு வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம், உலகளாவிய மக்களுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் அல்ல, எல்லா காலத்துக்கும் தூதர். அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் 33வது அத்தியாயம் 40வது வசனத்துல, மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன். நபிமார்களுடைய வருகைக்கு நீங்க முத்திரை, எல்லா காலத்துக்கும் நீங்கள் தான் தூதர் என்கிற ஒரு கூடுதலான ஒரு சிறப்பையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இது இரண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற நபிமார்களுக்கும் மார்க்க நெறிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் நான் பாதுகாவலன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 15வது அத்தியாயம் 9வது வசனத்துல. இப்படி ஒரு வாக்குறுதியை நம்ம கவனத்துல கொள்ளணும். இது வெறும் இறைவனுடைய வாக்குறுதி, வெறும் வாக்குறுதியாக மட்டுமல்ல, இது பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு வரலாறு சாட்சியா இருக்குது, வரலாறு சான்று பகர்கிறது. முதல் விஷயம். இரண்டாவது, லட்சோப லட்ச மக்கள் இந்த குர்ஆனை மனனம் பண்ணிருக்காங்க. இது பாதுகாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை பாருங்க. குர்ஆனை மனனம் பண்ணிருக்கிறவங்க லட்சோப லட்சம். மூணாவது, எந்த வேதத்துல எந்த மொழியில இந்த வேதம் இறங்கப்பட்டுச்சோ அந்த மொழி உலகம் முழுவதும் வழக்கு மொழியாக இருக்கிறது.
பேசப்படுகிறது. அரபியை பேசக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மொழியை கொண்டு மொழியை முதற்கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இப்ப வேதத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருப்பான், எல்லா மொழிகளிலேயும் கலந்துரவாடி விட்டு வந்து விட்டது அரபி. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா மக்பூலியத்தை பெற்றிருக்கிறது அரபி. தமிழ்ல கூட அரபி தமிழ் சொற்களுக்கு மத்தியில தனக்கான ஒரு களத்தை அமைச்சிருக்கு. உதாரணத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமிழ்ல எத்தனை வார்த்தைகள்ல அரபு கலந்திருக்கு பாருங்க, நமக்கே தெரியாது. உதாரணமா கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல எத்தனை அரபு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. முன்சிப், வக்கீல், ஜாமீன், லாமீன், லாது வச்சு சொல்றது, புழக்கத்துல ஜாமீன் சொல்லிடுறது, லாமீன், நகல், அசல், வாய்தா, தப்தர், பைசல், பைசல் பண்ணுங்கன்றாங்கல்ல, அமல், அமல் செய்யறது, அமல்படுத்துங்க அப்படிங்கிறது, பாக்கி, வசூல், அத்து, தாசில்தார், வாரிசு, கைதி, ஷர்த்து, வகைரா, தகராறு, ரத்து, ஆஜர், தரப்பு, தரப்பு, தோ ரேஃபே, இதான் அரபில தரப்பு. அதைத்தான் தமிழ்ல அவர் தரப்பு வக்கீல் இவர் தரப்பு வக்கீல் சொல்றது. புலன் விசாரணை, புலான் அப்படின்னா அரபில இன்னான்னு அர்த்தம். இன்னான் இந்த குற்றத்தை செய்திருக்க கூடும் புலான் அப்படின்னு சொல்றதுதான் மருவி புலன் விசாரணை அப்படின்னு வந்துருச்சு. அமீனா, அது தெரியுமில்ல, ஆம புகுந்த வீடம், ஆம புகுந்த வீடம், ஆமா, அமீனா புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அமீனா, இது எல்லாமே அரபு சொற்கள். இது கோர்ட்டு சம்பந்தமான புழக்கத்தில் உள்ள சொற்கள் மட்டும். உணவு சம்பந்தமானது, அதுலயும் அரபி வார்த்தைகள் இருக்குது. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன அரபு வார்த்தைகள் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஷாய், சாயா குடிக்கிறோம்ல, அந்த சாயா வந்து அரபில ஷாய். அல்வா, அல்வான்னு சொல்லுவோம், அரபில ஹல்வா. அத்திப்பழத்துக்கு வத்தீனி வத்தைத்தூனி வத்தூரி சீனின சூரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க ஓத கேட்டிருப்பீங்க. அத்தி அப்படிங்கிறது அத்திப்பழம். சக்கரை, தத்தஹிதூன மின்ஹு சக்கரா, தத்தஹிதூன மின்ஹு சக்கரம் ஒரு ரிதுக்கன் ஹசனா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த சக்கரை இருக்குதே, அதுவும் அரபி மொழி. இது உணவு சம்பந்தப்பட்டது. உடை சம்பந்தப்பட்டதுல கச்சீப், ஜிப்பா, கம்சு, கமீஸ்னு சொல்லுவாங்க அரபில, கம்சுன்னு நம்ம சொல்றோம். கப்பு, கப்பு வச்சு தைக்கவா என்ன அப்படி கேட்கறாங்க பாருங்க டைலர். கப்பு, ஜேப்பு, கதராடை, இந்த கதர் இருக்கு பாருங்க, அது அரபி வார்த்தை. இது உடை விஷயத்துல. பொருள் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹைத்து, கயிறுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அரபில ஹைத்து. தின்னு, தின்னு பாட்டிலுக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா, அரபில தின்னு. சாபூன் அப்படின்னு சொன்னா சோப்பு. ஷீஷா, அதுவும் அரபில ஷீஷா தான். கத்தீர், அதைத்தான் கத்தின்னு சொல்றோம், பொருள்களை சொல்றேன். இறக்கம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அரபில இரகம். இரகம் அப்படின்னா தமிழ்ல இறக்கம். யூகம், அரபிலையும் யூகம் தான். மல்லுக்கு நிக்கிறாயா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, மல்ல அரபில. லபக்குன்னு பிடிச்சிட்டான் அப்படிங்கிற பாத்தீங்களா, அரபில லபக்க. அப்புறம் கல்லு மாதிரி நிக்கிறான், அல்லாஹ் சொல்றான் பகுவ கல்லு நாளா மௌலாகு, கல்லு. அல்லாவும் அதே மாதிரி கல்லுன்னு சொல்றான். அவர் ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு போவான் பாருங்க, தமாஷா பேசிக்கிட்டோம் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, தமாஷா. அரபிலையும் தமாஷா. இப்படியாக எத்தனையோ வார்த்தைகள்ல அரபு கலந்திருக்கிறது. நான் சொன்னது உதாரணத்துக்கு தான். இது மாதிரி 500 வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல மட்டும், அரபு வார்த்தைகள். இப்படியாக அல்லாஹ் தஆலா மொழியை முதற்கொண்டு பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த மொழியில இறக்கப்பட்ட வேதத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருப்பான், அதுவும் அவன் வாக்குறுதி அளிச்சதுக்கு பிறகு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கூடுதலான சிறப்பு இஸ்லாத்துக்கு இருக்கிறது, குர்ஆனுக்கு இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் இருக்கிறது. அடுத்து இந்த எம்மதமும் சம்மதங்கிறது இருக்கிற, இது ஒரு வேடிக்கையான ஒரு வாதமும் கூட. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருத்த இறைவனை ஏத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்பையும் ஆமான்னு சொல்லணும். ஒருத்த இறைவனை நான் ஏத்துக்க மாட்டேன், நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் சம்மதம் தான், ஆமா அப்படின்னு சொல்லணும். இன்னொருத்தர் சொல்லுவான் உலகத்தையே ஆளக்கூடியவன் ஒருவன் தான் அப்படின்பா, அதுக்கு ஆமான்னு சொல்லணும். இல்ல பல தெய்வங்கள் இருக்குது, எல்லா தெய்வங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான், அதுக்கு ஆமான்னு சொல்லணும். அற்புதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் ஒருவன் தான்,
அவனால் மட்டும்தான் வினோதங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதுக்கு ஆமான்னு சொல்லணும். இன்னொன்னு சொல்லும், அற்புதங்களை நிகழ்த்துறது பூரா கடவுள் தான் அப்படின்னு, அதுக்கும் ஆமான்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் ஆமாம் போடணும். என்ன பூம்பும் மாடா, எல்லாத்துக்கும் ஆமா 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 இப்படி பூம்பும் பாடு பண்ற வேலையை பண்றதுதான் எம்மதமும் சம்மதம். இதை எப்படி ஒரு அறிவு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படி ஒரு அறிவு ஜீவு ஒத்துக்க முடியும்? ஆகையினால இது ஒரு எடுபடாத ஒரு வாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில இலக்கியவாதிகள் சொல்லுவாங்க, சீர்திருத்தவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, நதிகள் பல கடல் ஒன்று அப்படின்னு ஒரு உதாரணம் வேற. எல்லா நதிகளும் போய் கடல்ல போய் சேர்ந்துருது இல்லை, அதே மாதிரிதான் எல்லா மதங்களும் அதனுடைய ரூட்ல கரெக்டா தான் போய் கடைசியில இறைவனை போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லா நதியும் கடல்ல போய் சேர்ந்துச்சுங்கிறக்காண்டி எல்லா மதமும் இறைவனை போய் சேரணும் என்ன தேவை வந்துச்சு? உதாரணத்துக்கு அது சரி, அதே மாதிரி இங்கேயும் பொருந்தணும் என்ன தேவை வந்துச்சு? இப்படியாக இலக்கிய ரீதியாக இந்த கருத்தை பதிவு செய்வார்கள். தவறு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பயணி போறாரு. அங்கே இருக்கக்கூடிய என்கொயரி கவுண்டர்ல மும்பைக்கு எந்த ட்ரெயின் போகும் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க இருக்கிறவர் சொல்றாரு, நீ எந்த ட்ரெயின்ல போனாலும் மும்பை போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன நினைப்பாரு? தப்பான ஆளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, நம்ம தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டோம். அந்த பயணி மட்டும் இல்ல, இவருடைய பதிலை கேட்கக்கூடிய எந்த ஒருவரும் சொல்லுவாங்க, பைத்திய கடத்தனமான பதிலா இருக்குது, எந்த ட்ரெயின்ல ஏறினாலும் மும்பைக்கு போயிடலாங்கிறாரு. இதே மாதிரிதான் எந்த மதத்துல போனாலும் இறைவனை அடைய முடியும் என்பது ஒரு தவறான விஷயமா இருக்கு. அது இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பிறந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்படி ஒரு கோட்பாடு உருவானதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் தன்னுடைய மதத்துல ரொம்ப அழுத்தமாக இருக்கிறார், ஏகத்துவத்துல உறுதியா இருக்கிறார். இப்படி ஏகத்துவத்துல அழுத்தமாக உறுதியாக இருப்பதனுடைய எதிரொலி பிற மதங்களோடு மோதல் ஏற்படுறோம். இப்படிப்பட்ட ஏகத்துவத்தினுடைய அழுத்தமான கொள்கை மோதல்களுக்கு வழிவகுத்துவிடும், பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் என்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த கோட்பாடுகளை உருவாக்கி இருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அந்த காரணத்தினால ஒரு சத்தியமான மார்க்கத்தை அது சத்தியமானது என்று சொல்லுவது தவறு என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பாருங்க. எத்தனையோ சண்டைகள் நிகழ்ந்திருக்கிறது, எத்தனையோ போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கிறது. அவைகள் எல்லாவற்றுக்குமே மதம் தான் காரணமாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா மதம் காரணம் இல்லை. மதம் காரணமாக இல்லாமலேயே எத்தனையோ சண்டைகள் நடக்கத்தான் செய்திருக்கிறது வரலாற்றில் நம்ம பார்க்கும்பொழுது. இன்னொரு விஷயம், மக்களுடைய வாழ்க்கையில் மதங்களுக்கு மத்தியில நிறைய கேப்புட் இருக்கு. மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய பிடிப்புல மதங்கள் என்பது பலவீனமாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் மதத்தை பின்பற்றிக்கிட்டுலாம் யாரும் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே மைனாரிட்டியா தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையோடு தன்னுடைய மதத்தை பிடிமானம் ஏற்படுத்திக் கொள்ற விஷயத்துல அப்படி இருக்கும் பொழுது சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் மதங்களை காரணமாக சொல்வது முழுக்க முழுக்க தவறானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மூணாவது விஷயம், மூன்றாவதாக ஒரு உலகப்போர் வந்துச்சுன்னா இந்த உலகம் தாங்காது, மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டி வரும் என்பதாக அறிவுஜீவிகள் சொல்றாங்க. அப்படி மூணாவதாக உலகப்போர் வருவதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம் என்று காரண பட்டியல் எடுக்கிற பொழுது அதுல மதம் வரல, அதுல மதம் வரல. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்து போராட்டங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வேண்டி ஒரு உண்மையான விஷயத்தை, ஒரு சத்தியமான விஷயத்தை அதை சத்தியம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறது அது தப்பு. ஏன்னா பிரச்சனைகளை முன்னிட்டு ஒரு உண்மையான விஷயத்தை உண்மைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய அளவுல நடைமுறை சாத்தியப்பட மாட்டார். நம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சு எத்தனையோ போராட்டங்கள் நடந்துச்சு, ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. இப்ப பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி விடுதலை வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் மத்தியில ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை இருந்துகிட்டா இருக்குது, போராட்டங்கள் இருந்துகிட்டா இருக்குது. அதுக்காக வேண்டி தொழிலாளர்கள் சங்கமே வைக்கக்கூடாது, இயக்கங்களே வைக்கக்கூடாது, ஏன்னா பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழிற்சங்கங்கள் கூடாது, இயக்கங்கள் கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகையினால பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சரியான ஒரு கருத்தை அது சரியானது என்று சொல்லக்கூடாது
அப்படிங்கிறது எடுபடாத விஷயம். ஒரு அந்த அடிப்படையில தான் இந்த எம்மதமும் சம்மதம் வந்திருக்குமோ என்பதற்காக சொல்லுகிறேன். ஏகத்துவத்தில் அழுத்தமா இருந்தா, பிடிமானமாக இருந்தா பிற மதங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி பயந்துகிட்டு இந்த எம்மதமும் சம்மதங்கிற கோட்பாடை கொண்டு வந்திருப்பதாக கூட என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது. அப்போ மோதல்கள் ஏன் வருது? இதனால வருது, இதனால வரலைன்னு சொல்லிட்டோம். அப்ப ஏன் வருது? எதனால வருது? மதங்கள்னால வரல, மதவாதிகளால் வருகிறது. ஏன்னா ஒரு கலவரத்துக்கு, ஒரு போராட்டத்துக்கு ஒரு மத காரணமாக இருக்காது. குறிப்பா இஸ்லாம் இருக்காது. இஸ்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லுகிறது. பிற மதத்தினர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புட்டு புட்டு வைக்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாமிய மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அடுத்த மதத்தினர்களுடைய கடவுள்களை ஏசி பேசாதீங்க. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு, நம்ம மார்க்கம் நமக்கு. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனத்தி, உங்களுடைய ரப்பின் பக்கம் மக்களை அழையுங்கள் அழகான சொல்லை கொண்டு, அழகான உபதேசத்தை கொண்டு. உங்களுடைய ரப்பின் பக்கம் ஹிக்மத்தாக அழையுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்படி வழிபடுது, மோதல் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி இருந்து மோதல் வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா மதங்கள் அல்ல, மதவாதிகள் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. வெறியை மட்டுமே மதமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு பத்திரிகையில, பாபர் மசூதியை இடிச்சது சரிதான், ஏனென்றால் அது ஒரு அடிமை சின்னம். முகலாயர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் என்பதற்கான ஒரு அடிமை சின்னமாகத்தான் இந்த பாபர் மசூதியை பார்க்க வேண்டும். அதை இடிச்சது சரிதான் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு ஆர்டிக்கல், ஒரு நாளிதழ், தினசரி நாளிதழ். அப்ப அது அடிமை சின்னம்னா ஆங்கிலேயர்கள் தண்டவாளம்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்களே, பேத்து எடுத்துருவோமா? ஆங்கிலேயர்கள் கட்டின எத்தனையோ பில்டிங் இருக்கு, அதுவும் அடிமை சின்னம் தானே. எதுக்கு இந்த வாதத்தை வைக்கணும்? மதங்கள்னால பிரச்சனை இல்லை, இது போன்ற பேச்சுக்களினால், இது போன்ற சிந்தனைகளினால் தான் பிரச்சனை. ஒரு மார்க்கம், உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், அது சத்தியமான மார்க்கம் என்று சொல்லுவதனால் மோதல்கள் வராது. மதத்தின் பெயரால் சில மத வெறியர்களுடைய விளையாட்டுத்தனத்தால், வெணிகளினால் வரக்கூடியதுதான் பிரச்சனை என்பதா. ஒரு கட்டத்தில் சொல்றாரு, குஜராத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டது, பலியானது, ஒரு நாய்க்குட்டி கார்ல வந்து விழுந்தா என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுமோ அதான் எனக்கு ஏற்பட்டுச்சுன்றார். இன்னொரு சமயத்துல குஜராத்தில் நடந்த கலவரத்தை மனதில் வைத்து வருத்தப்பட்டு நான் பதவி விலக முன் வந்தேன் அப்படின்னு இன்னொரு கட்டத்தில் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான பேச்சுக்கள், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சுக்கள், இது போன்ற ஒரு பதவியை நோக்கமாக கொண்டு, செல்வத்தை நோக்கமாக கொண்டு, புகழை நோக்கமாக கொண்டு மதத்தை வைத்து விளையாடுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷ வாயுக்களால், விஷமிகளால், மதவாதிகளால் தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறதே தவிர ஒரு சத்தியமான மார்க்கத்தை அது சத்தியம் என்பதாக விளங்கி கூறி அதன்படி நடக்கிறதுனால மோதல்கள் வராது, பிரச்சனைகள் வராது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாட்டின் கீழ் நாம் சிந்தித்து நம்முடைய ஈமானை வெளி கொடுத்து விடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது. நல்ல விஷயம் தானே, நல்ல கருத்து தானே. தேர்தலுடைய சமயத்தில் இந்த வார்த்தை அதிகமாக நீங்க கேட்கலாம், எம்மதமும் சம்மதம். முஸ்லீம் வேட்பாளர்கள் கூட பிற மதத்தினர்களை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி கோயிலுக்கு செல்ல தயங்குவதில்லை, பூஜையிலே கலந்து கொள்வதற்கு தயங்குவதில்லை. கேட்டா அது ஓட்டுக்காக பெருசா நினைச்சுக்காது. பிற மதத்தினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அன்பை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லலையா? நாம ஒரு முடிவு எடுத்துடுறதா? இது விளையாடுறதுக்கு, இது ஈமான் என்ன விளையாட்டு விஷயமா இது? நீங்க நேற்று பத்திரிகைகள்ல, இந்த தேர்தலுடைய பத்திரிகைகள் கூட பார்க்கலாம், முஸ்லீம் வேட்பாளர்களுடைய நிலைமை இப்படியெல்லாம் இறங்கி போய் ஈமான விட்டதுக்கு பிறகு அப்புறம் என்ன கைதுகள் என்ன இருக்குது? அப்படியா விட்டு கொடுக்க சொல்லுது? விட்டு கொடுக்க சொல்றதுல, பிற மதத்தினர்களிடத்துல அன்பு பாராட்டுறதுல, அதற்கான வழிகாட்டுதலை தர்றதுல இஸ்லாத்தை விட்டு இன்னும் தன்னிகரற்ற ஒரு வழிகாட்டுதல் வேற எதுவும் இருக்க முடியாது. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர சுயேட்சையாக, தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து நாம் ஈமானை இழந்து விடக்கூடாது. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு தவறான கொள்கையின் கீழ் நம்முடைய சிந்தனைகளை செலுத்திவிட்டோம் என்று சொன்னால் அது ஈமானுக்கு ஆபத்தாக ஆகிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாத்து, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து, நம்முடைய வழிமுறைகளை பாதுகாத்து, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரத்தக்கதாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரத்தக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.